போடுறா. பசங்க விளையாடிட்டு இருக்க குறுக்கால வர மாடே பாலா போடுறா. பந்த கொண்டு வந்து எதுக்குள்ள வர்ற? என்ன விளையாட்டு? என்னடா விளையாட்டு? என்ன விளையாட்டு? நான் பந்தேறியும் போது நீ என்னத்துக்கு கொட்டாய் விட்ட? எது? பின்ன என்ன பட்ட பகல்ல வாய பால் கொல்லிட்டு வந்தினா பந்து உள்ள போவோம் பாரு எங்க போவோம்? டேய் என்ன என்ன ரொம்ப திமிரா பேசுற? ஏய் இதோட போய்டினா உனக்கு நல்லது. இல்லனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்பால ஓயிஸ்டா. என்னடா என்ன ஓயிஸ்டா? மூக்க பிச்சு விடுற ராஸ்கல். முளச்சி எலவடல பேச்சு. என்னண்டே வா? பாப்பா என்ன வெயிலு கோடை எடுத்துக்கன்னு சொன்னேன். என்னம்மா ஏன் கத்துறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? உனக்கு என்ன திமிரு இருந்தா அட்டி டைம்ல ரெண்டு பேர் பின்னாடி தட்டுவேன். நான் தட்டனா? என்ன உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையா? ஓட்டேனா மூஞ்சி முகரல எகிரிடும். ஜாக்கிரதை. அலையறானுங்க. நான் எப்ப தட்டுனே உங்களுக்கு? டேய் இது ஓ வேலை தானா? ஆமா. எப்படி நம்ம ஸ்பாட் பனிஷ்மென்ட்? ஸ்பாட் பனிஷ்மென்ட்டா? டேய் என்னடா? இப்போ அடங்க. இதுக்கு அப்புறமும் கைய நீட்னே. என்னடா செய்வே? டேய் என்ன செய்வே? பாரியா வத்து குத்த. ஐயே டடா இது மாதிரி ஐட்டம் நிறைய இருக்கு. தாங்க மாட்டேன். டேய் என்னடா அப்பத இருந்து மறந்துக்கிட்டு இருக்க? என்னடா செய்வே? என்ன செய்வே? இந்த கல்ல கேட்ச் பண்ணு. கேட்ச் பண்ணியாச்சு. இப்ப பாரு. என்னடா என்ன பண்ணற? டேய் ஏய் யாரா கண்ணாடி உடைச்சது? எது? டிஎஸ்பி வீட்லயே கல் எடுத்து அடிக்கறியா? சத்தியம் பண்ணால சார். ஓ கான்ஸ்டபிள் அவனை என்கவுண்டர் பண்ணியா? எது என்கவுண்டரா? உன்னை அப்புறமா வச்சிக்கிறடா. இருடா. டேய் டவுசர் போடா சுற்ற போறாங்க. டேய் ஐயா சத்தியம் பண்ணால ஐயா. எரியாத கல்லுக்கு என்கவுண்டரா? பயமுள்ள இந்த வயசுல எவ்வளவு பயிற்சி எடுத்து அனுப்பி விடுதியா? நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டை போட்டு வேண்டியா இன்னைக்கு. இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்கே. இது போகும்போது தூக்கிட்டு போயிடும். ஐயோ பயல பொம்மையா உட்காந்து ஒரு வித்தியாசமா வியாபாரம் பண்ணலாம் பார்த்தா அந்த கேப்பல முறானையா. எவ்வளவு விழிப்புணர்வா இருக்க வேண்டியதா இருக்கு. பேசாம எல்லாத்தையும் கூவி வித்துற வேண்டியதா. நல்ல வேலை இந்த கார் ரெண்டு இங்க நிக்கிறது நம்ம பொம்மை வைக்கிறதுக்கு தோதா போச்சு. இந்த கார்காரங்க போய் மணிக்கணக்கா ஷாப்பிங் பண்ணிட்டு வரக்குள்ள இந்த பொம்மையை பூரா கார்ல கவச்சியா வச்சு காசாக்கிட்டு ஓடிட வேண்டியதான். வாங்க சார் யானை பொம்மை, பூனை பொம்மை, நாய் பொம்மை, பேய் பொம்மை, மான் பொம்மை, மீன் பொம்மை, எலி பொம்மை, புலி பொம்மை, மத்த எல்லா பொம்மையும் இங்க மொத்தமா வாங்கலாம் சார். வாங்க சார் வாங்குங்கோ. வகை வகையா பொம்மைங்கோ. குறைச்ச விலைக்கு தாரங்கோ. நினைச்ச பொம்மை வாங்குங்கோ. சிட்டு போல பிள்ளைங்கோ. சிரிச்சு விளையாட வாங்குங்கோ. முட்டி மோதி கொள்ளாம முன்னே வந்து வாங்குங்கோ. கூட்டமாக வாருங்கோ. குழந்தைகளோட வாருங்கோ. வாங்க எல்லாரும் வாங்க. ஆஹா என் பிசினஸ் பிக்கப் ஆயிருச்சியா. என்ன பொம்மையோட போயிட்டு இருக்க? அட இந்திரா என்ன இவனு வண்டி எடுக்கிறா? பொம்மையை கொடுத்துட்டு போங்கடா. அட பாவியா. ஐயோ அதை கொடுத்து 50,000 போயிருக்கு. உங்களை கையெடுத்து கும்பிடுறா அந்த பொம்மையை. பொழைக்கிறா. அட சண்டாளைகளா, எந்த தொழில் பண்ணாலும் இடைஞ்சல் பண்றதுக்குன்னே ஒரு குரூப் அழைகிறாங்களே. அடே நில்லுடா. ஐயோ ஆளுக்கு ஒரு திசையில போறாங்களே. நான் இவனை பிடிப்பனா அவனை பிடிப்பனா? அடே உள்ள வாங்கனே. இதுதானே நம்ம வீடு. இதா? பெரிய பில்டிங்கா இருக்கடா. இது என்ன ஓன் பில்டிங்கா? ஓன் பில்டிங்கா? ஆமா நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? ஃபைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா.
அட நீ வரனே இன்னும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிக்கு நான் ஓனர் ஆக போறேனே. அப்படியா? அந்த கம்பெனில தான் 2 லட்சத்தை போட்டு உன்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குவேன். எப்படி? அந்த 2 லட்சத்துக்கு முத வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. நீ எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறியோ அத்தனை வரைக்கும் தங்கிட்டு போ. ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு புள்ளியாடா நீ. சரி பாண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. பசிக்குதா? இந்த 200 ரூபா இருக்கு. சரி. இப்படி போய் அப்படி பண்ணா ஹோட்டல் கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. அப்படியா? சரி, இந்த பணப்பட்டி எங்க வைக்கிறது? பணத்தை பிற வச்சு பூட்டிக்கோ. இது ஒரு ரூம், தங்கிக்கோ, குளிச்சுக்கோ, தூங்கிக்கோ. உள்ள சரி. எல்லா வசதியுமே இருக்கு. அப்புறம் இந்த வீட்டு சாவி அப்ப வீட்டை நானே. நீ ஏன் உன் வீட்டு மாதிரி மெயின்டைன் பண்ணு. சரி, சரி. அப்புறம் நான் ஆபீஸ்ல போயிட்டு வந்துருமா? அடச்சத்த நின்னு பேசிட்டு போவேன், ஏன் இப்படி ஓடுற? அண்ணே, பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்டா? அதை குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50000 ரூபாய் சம்பாதிப்பேன். 50,000? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனாலதான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. ஆஹா. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. எது காலன்றா? டேலண்ட்னே, திறமை திறமை. ஓ ஓ, ஓ, திறமை திறமை. வெளியே போகும்போது பார்த்து போனேன், மோசமான பையூர். அப்படியா? ஐயோ, அப்ப பணத்தை இங்க வைக்க முடியாதா? அண்ணே, பகல்ல எவன் என்னென்ன செய்ய முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் பத்திரமா இருக்கும். ஆமா, நீங்க பத்திரமா இருந்துக்கோங்க. நான் வந்து பாத்துக்கிறேன். பேசு கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் குணத்துல தங்கம்டா. அண்ணே, அடே பாண்டி, பாப்பா பாப்பா உட்காருப்பா, உட்காரு. சாப்பிட்டீங்களாண்ணே? மெட்ராஸ்ல சுத்தி பாத்தீங்களா? நல்லா உன் புண்ணியத்துல வகுறார சாப்பிட்டேன். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சுடா பாண்டி. என்னண்ணே, கழுத்துல செயின் முதல்ல சூட் கேஸ்ல வச்சு பூட்டிட்டேன். சமத்துனே. ஆமாப்பா. அப்ப சட்டை மட்டும் போட்டுருக்கீங்க? அது கொசு கடிக்குதுப்பா. கடிக்குதுல? ஆமாப்பா. அது வழக்கம் தானே. இப்ப பாருங்க, காலையில வெள்ளன எந்திரிச்சு எங்க ஆபீஸுக்கு போய் முதலாளி அறிமுகப்படுத்தி உங்களை கோடி சொன்னாங்க. ஆமாப்பா, செஞ்சு விடுப்பா. பாண்டி, அண்ணே. செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பா. அட, காலையில பாருங்கண்ணே, உங்களுக்கே தெரியும். அண்ணே, ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறே தெரியலடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். நீங்க சீக்கிரம் தூங்கண்ணே, எனக்கு வேலை இருக்கு. காலையில பாப்போம். சரி ராஜா, சரி. இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. நல்லா இருப்படா, போடா. உன்னையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய வீடு கட்டு வைப்போ. என்ன மூஞ்சி சுடுது? என்ன மேல இருந்த விட்டத்தை காணா? இங்க இருந்த கட்டில எங்க? ஒரே மந்தரையா இருக்கு. என்ன இங்க இருந்த வீட்டே காணா, ஒரே அத்தி புட்டலா இருக்கு. என்னடா அது? ஐயோ ஐயோ ஐயோ, இது வீடு நம்பி பணத்தை வச்சு படுத்து கிடந்த எனக்கு செஞ்சு வச்ச செட்டப்பு வீடு தெரியாம போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா, நாசமா போற நண்டு மண்டக்காரா. டேய், நீங்க போட்டு வச்ச அட்டை விட அடையாளம் தெரியும்டா. இந்த டம்மி விட இந்த மெட்ராஸ் நீ எங்க போட்டாலும் அதை கண்டுபிடிச்ச அந்த செட்டையும் ஒன்னை நான் சேர்த்து பிரிச்சு மேயல. எங்க ஆத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா நானு. ஐயோ, இவன் பணத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டேனே.